அனைவருக்குமே வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைய பாத்தீங்கன்னு சொன்னா தடிமன், அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இருமல், அதோட நீண்ட காய்ச்சல் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்துன்னு சொன்னால் அது வந்து ரசம் தான். அதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா என்னோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும். ஓகே, நாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். என்ன ரசம் செய்யறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரசம் செய்யறதுக்கு என்னென்ன முக்கியமான பொருட்கள் எல்லாம் தேவையான்னு சொல்லி பாப்போம். மிகவும் ரசத்துக்கு முக்கியமானது வந்து புளிய வந்து ஊற வச்சிருக்கிறேன். அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் மல்லி, அதோட உள்ளி, இஞ்சி, இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா செத்த மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா கல்லுப்பு, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நச்சீரகம், மிளகு, அதோட மிகவும் முக்கியமான என்ன ஒரு பொருள்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தக்காளி பழம். ரசத்துக்கு வந்து கட்டாயம் தக்காளி பழம் போட்டு வைங்க, அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இவ்வளவு பொருட்களும் தான் ரசம் செய்யறதுக்கு முக்கியமான பொருட்கள். இப்ப நாங்கள் என்னென்ன ரசம் செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நாங்கள் ரசம் வைக்க போறோம் முடிவு செய்யிட்டோம். ஆனா எல்லாரும் ரசம் வந்து என்னென்ன வைப்பினோம், ஒன்று வந்து உரல்ல இடிச்சு இந்த இவ்வளவு பொருட்களையும் போட்டு உரல்ல இடிச்சு வைப்பினோம். சில பேர் வந்து மிக்சி ஜோக்குகே எல்லாத்தையும் போட்டு அடிச்சுப்பிடும். நாங்கள் என்னென்ன வைக்க போறோம்னு சொன்னா இன்னைக்கு அம்மியில வந்து அடைச்சு தான் ரசம் வைக்க போறோம். அது வந்து இன்னமும் சுவை கூடுதலா இருக்கும். ஓகே, நாங்க போய் ரசம் வைக்கலாமா? வாங்க. இதுதான் அம்மி. இப்ப மரத்துக்கு கீழே கொண்டு வந்து அம்மியை வச்சாச்சேன்னு சொன்னா இணலுக்காண்டி அங்க மலமே அம்மி இருக்கிற இடம் வந்து சரியான வெயில், அதால நல்ல இணலுக்குள்ள கொண்டு வந்து அம்மி வச்சுட்டேன். இப்ப வந்து நாங்கள் முதல்ல பொருட்களை அரைப்போம். முதல் வந்து என்ன தயாரிக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா செத்த மிளகாய் தான் அரைக்க போறேன். நான் வந்து 6 செத்தல் வந்து எடுத்துக்கேன்னு சொன்னா அப்பதான் கொஞ்சம் கேரமா இருக்கும். ரசம் வந்து காய்ச்சல் தடிமனுக்கு எல்லாம் கொஞ்சம் கேரமா குடிச்சாதான் நல்லது. அதனாலதான் செத்துல வந்து அரைச்சிருப்போம். நாங்க ரசத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சாப்பிடுற சோறோடையுமே வந்து விட்டு சாப்பிடலாம். தனியா சோறும் ரசமுமே அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதை விட கொஞ்சம் அந்த காய்ச்சல் தடிமன் கூடினாக என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு சுவட்டையை விட்டுட்டு அப்படியே குட்டிச்சா சும்மா செமையா இருக்கும். காய்ச்சல் தடிமனுக்கு மிகவுமே நல்லது. கட்டி கெட்டல் தானே, கொஞ்சம் அரைப்பட கொஞ்சம் நேரம் செல்லுதான் நான் நல்ல வடிவம் அமர்த்தி அடைப்போம். கொஞ்சம் இப்படி அடைச்சு இருக்கும். வேற இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்துல எல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மிக்சி ஒண்ணும் இல்ல, உரல், அம்மி, அதோட ஆட்டுக்கள், அதுலதான் சாப்பாடெல்லாம் செய்து சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்குது. இப்பத்த காலத்துலதான் எல்லாமே எலக்ட்ரானிக் காலம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா செத்த மிளகாய இறக்கி எடுத்துட்டேன். எனக்கு வந்து மல்லி, நல்ல பெரிய மல்லி நல்ல வடிவா புடைச்சு நம்ம எடுத்து நீட்டா வச்சிருக்கு. இதை தரைக்கு இதை அரைக்க மெல்ல மட்டும் அரைக்கணும் சொன்னா பறந்துடும். மல்லி வச்சோன்னா வாசம் வரும் தெரியுமா? மல்லிதான் ரசத்துக்கு வாசத்தை கொடுக்குறது கூடுதலாகும். மல்லி இலை இருந்தா சேர்த்தாலும் நல்லது தெரியுமா ரசத்துக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா செத்தலையே மல்லியை வச்சு நல்ல வடிவா அரைச்சிட்டேன்னு சொல்லல. இந்த மல்லியை வந்து ஓரளவு அந்த உடைச்சி தண்டிட்டேன்னு இப்ப வந்து நான் மீதி இருக்கிற எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு அரைச்செடுப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா எடுத்து வச்ச உள்ளி, இஞ்சி, சீரகம் நல்ல கேரமா இருக்கும். அதை நான் செத்தலும் கூட போட்ட வழியா இன்னும் கேரமா தான் இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்ல வடிவா அரைச்செடுப்போம். ரசம் வந்து நல்ல உரைப்பா இருக்கணும், அப்பதான் நல்லது. ஓ, அப்பதான் தடிமல் இருமல் சளி எல்லாம் பறந்து போகும். எப்படி அரைச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. மல்லி, இஞ்சி, உள்ளி, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நச்சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து நல்ல வடிவா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த பட்டு போல அரைக்கிறதுக்கு இப்ப வந்து இதோட உப்பு சேர்ப்போம். சொன்னா நல்லா அரைச்சிட்டு உப்பு சேர்த்தாதான் எல்லாத்தோடையும் சேர்மனதுக்கான உப்பு சேர்க்காமன்னா இப்ப தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன். இப்ப நாங்க காணாட்டே கொஞ்சம் உப்பு போடலாம். காணும் அரைச்சி எடுப்போம் இதோட சேர்த்து.
பாத்தீங்கன்னு சொன்னா ரசத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே சேர்த்து நல்ல வடிவா அரைச்சு எடுத்துட்டேன். பாருங்க எப்படி அரைச்சு எடுத்துட்டேன்னு சொல்லி. இது வந்து நல்ல பசியா வந்து அரைச்சு எடுக்க கூடாது. கொஞ்சம் வந்து சொறுசொறுப்பா தான் இருக்கணும். மேலும் சொன்னா இங்க பாருங்க இந்த மல்லி எல்லாம் அந்த சொறுசொறுப்பா தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா அரைப்படாது. அதோட இந்த உள்ளி தோல்வல் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நல்ல பசியா வந்து அரைப்படாது. என்ன சொன்னா இப்படி போட்டா தான் நல்ல டேஸ்டாவும் இருக்கு. நாங்கள் சாப்பிடக்க இந்த சோத்தோட விட்டு சாப்பிடுவோம் தானே, அப்ப வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப நாங்க இது குடிக்க வந்து இது வந்து கீழே போயிடும், மேல வந்து தண்ணி இருக்கு. சத்து ஃபுல்லாவே இந்த மசாலாவிலதான் இருக்கு. இந்த நாங்க அரைச்சு எடுத்தோம் அதுலதான் ஃபுல் சத்துமே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரசத்துக்கான அனைத்து மசாலாவும் சேர்த்து அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப ஒரு சட்டிக்குள்ள எடுத்துட்டு நாங்க ரசத்தை வச்செடுப்போம். நாங்கள் சேர்த்து வச்ச மசாலா எல்லாம் ஒரு புடிதான் வரும். உள்ளி இந்த தோல் எல்லாம் எறியக்கூடாது. உள்ளி வந்து தோலோட தான் நாங்க அரைச்சு எடுக்கணும். தோல் எல்லாம் அப்படியே இருக்கும். என்னன்னா தோல் இருந்தா தான் நல்லது. அப்படி இருக்கு. சில பேர் என்ன செய்வேன்னா உள்ளி உரிக்க தோல், சில பேர் தோல் உரிச்சுதான். நாங்கள் வந்து எந்த கறிக்குமே வந்து தோல் வந்து உரிக்கிறதில்ல. அப்படியே கழுவிட்டு அப்படியே இப்ப நாங்க பருப்போ என்ன கறிக்கனாலும் தோலோட தான் இடிச்சு போடுறது. அதான் நல்ல டேஸ்டா இருக்கு. டேஸ்டை விட அதான் வந்து நல்லது, உடம்புக்கு நல்லது. டேஸ்ட் எங்களுக்கு தேவையில்லை, உடம்புக்கு எது முக்கியமா நல்லதோ அதுதான் நாங்கள் வந்து பாவிக்கணும். ரசம் வைக்கிறோண்டி போட்டு உள்ளி தோல் எல்லாம் தெரிஞ்சு போட்டு நாங்கள் செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. தோலோட தான் போடணும். இப்ப நாங்கள் எல்லாமே பாத்தீங்களா இப்படி சொறுசொறுப்பா இருக்கு. இது வந்து நல்ல பசையா வந்து அரைப்படாது. இது சொறுசொறுப்பா தான் அரைப்படும். அரைச்சு எடுக்கணும். நாங்க தான் அரைச்சு எடுக்கணும். நானா அரைச்சு எடுக்காது, நான் தான் போட்டு குழவியா என்ன சொல்றது அரைக்கணும். இப்படிதான் நாங்க அரைச்சு எடுக்கணும். நாங்கள் சம்பல் மாதிரி அரைச்சு எடுக்க கூடாது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தக்காளி பழத்தை வந்து இந்த சட்டிக்கு வந்து அப்படியே முழுசாவே நான் போடுறேன் முதல். சரி, இப்ப வந்து நான் வந்து இந்த சட்டிக்குள்ள தான் வந்து ரசம் வைக்க போறேன். அது வந்து மண் சட்டியில ரசம் வச்சு குடிச்சா அந்த அளவுக்கு நல்ல சுவையாக வந்து இருக்கு. இப்ப நாங்கள் அரைச்சு வச்ச மசாலா வந்து இந்த சட்டிக்குள்ள போடுவோம். போட்டுட்டு இதால பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து புளி வந்து ஊற வச்சுக்கிறேன். நான் வந்து முதலே வந்து புளி ஊற வச்சேன்னா நான் சொன்னா அப்பதான் புளி வந்து நல்லா ஊறுமன்றதுக்காண்டி இதை வந்து நல்ல வடிவா கரைச்சி எடுக்கணும். புளிய நல்ல வடிவா பிணைஞ்சு புளி வந்து எடுக்கணும். நல்ல ஊறியும் இருக்கு புளி. இப்ப வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணிய வந்து பாலா போட்டு சட்டிக்குள்ளேயே நாங்க விடுவோம். ரசத்துக்கு வந்து புளிப்பும் வந்து இருக்கணும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல உழைப்பாவும் இருக்கணும். அப்பதான் அது ரசம் சும்மா அந்த காய்ச்சல் அதெல்லாம் குடிக்க அந்த மூக்கெல்லாம் வேர்க்கும். அப்படி பாத்தீங்களா. இப்ப வந்து புளி வந்து கரைச்சி விட்டாச்சு. அதோட வந்து நான் தண்ணி சேர்க்க போறேன். எங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்க்கலாம். இதுக்கு வந்து அப்படி 1 லிட்டர் தண்ணி அளவுக்குள்ள நாங்க வந்து சேர்க்கலாம். இதை வந்து முதல் இல்லை விட ஒரு கையால வந்து பிணைஞ்சு எடுத்துட்டு நாங்க மிச்ச தண்ணியை விடுவோம். அதோட வந்து எங்களுக்கு தேவையான தண்ணியை நான் விடுறேன். எங்களுக்கு வந்து இவ்வளவு ரசமே வந்து போதுமானது. இதோட வந்து நான் என்ன சேர்க்க போறேன்னு சொன்னா தக்காளி பழம். தக்காளி பழத்தையும் வந்து நாங்க கையாலதான் நல்ல வடிவா என்னன்னு சொல்றது இந்த பிசைஞ்சு இந்த தண்ணிக்குள்ள வந்து நாங்க கிளந்தெடுக்கணும். வட்டி போடுறோம் விட இப்படி நாங்க கையாலே பிணைஞ்சோம்னு சொன்னா இந்த மசாலாவும் நல்ல வடிவா இந்த புளி தண்ணியிலேயே வந்து நல்ல வடிவா ஊறும். அதோட வந்து தக்காளி பழம் வந்து நல்ல வடிவா கரைஞ்சிருமன்றதுக்காண்டி நாங்க கையாலேயே நல்ல வடிவா பிணைஞ்சு எடுப்போம். சொன்னால் நான் ரசத்துக்கு வந்து எல்லாமே நல்ல வடிவா கலந்துருந்தேன். பாத்தீங்களா தக்காளி பழம் எல்லாம் நல்ல வடிவா கரைச்செடுத்து அதோட இந்த உள்ளியல் மெல்லியல் எல்லாத்தையுமே இந்த புளி தண்ணியோட வந்து நல்ல வடிவா கரைச்சி எடுத்தாச்சு. நீ அடுப்பை மூட்டிட்டு அடுப்புல வந்து ரசம் வந்து
நிறைய நேரம் வந்து கொதிக்க வைக்க கூடாது. நிறைய நேரம் கொதிச்சுன்னு சொன்னால் என்ன சொல்றது, அதுல தன்மை வந்து என்னன்னு சொல்றது, அந்த தன்மை வந்து போயிடும், அந்த வாசம் ஒன்றும் இருக்காது. ஒரு 2 கொதி 3 கொதியோட பக்கன்னு வந்து ரசத்தை வந்து நாங்கள் இறக்கி சுட சுடவே குடிக்கணும். அப்பதான் காய்ச்சலோ தடிமனோ எல்லாம் பக்கண்டு மாறும். பாத்தீங்கன்னு சொன்னா அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு. நாங்க ரச சட்டியை தூக்கி அப்படியே அடுப்புல வைப்போம். இப்பதான் ரசம் வந்து கொதிச்சு கொண்டு வருது. என்ன சொல்ற, அந்த ரசம் வந்து கொதிக்க இந்த மசாலா எல்லாம் அவியும். ரசத்தை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அப்படி நல்ல வடிவா ஆத்தி ஆத்தி விடணும். நல்ல வாசம் வரும். கொதிச்சு கொண்டு வரவே இந்த ரசம் வந்து செம்ம வாசத்தோட வரும். இப்படி அந்த மல்லிஇந்த வாசம் தான் கூடுதலா வரும். ரசம் வந்து எப்படி கொதிக்குதுன்னு சொல்லி ரசம் வந்து தயாராயிட்டு என்ன மட்டும் கொதிக்க இறக்க போறேன்னா சொன்னா நிறைய நேரம் அடுப்புல வந்து விடக்கூடாது. அதால வந்து இந்த மட்டும் கொதிச்சு இப்படி பொங்கி வர இறக்கி வச்சுட்டு அப்படியே குடிச்சா செமையாத்தான் இருக்கு. ரசம் வந்து சூப்பரா வந்து தயாராயிட்டு இறக்கி மேல வைப்பேன். வச்சுட்டு அப்படியே சுட சுட விட்டு குடிக்க தான் இருக்கு. இப்ப வந்து ரசம் வந்து தயாராயிட்டு நான் வந்து இறக்கி இங்கால வச்சுட்டு அப்படியே சுட சுட அப்படியே விட்டு குடிப்பேன். ரசம் வச்சிருக்கிறீங்க. இப்ப ரசத்தை வந்து நான் குடிச்சு பார்க்க போறேன். அதோட இதுவும் சூடா இருக்கு, அங்க பின்னுக்கும் சூடா இருக்கு அடுப்பு. சரி, ஓகே. இப்ப ரசத்தை விட்டு குடிச்சு பார்ப்போம். சிரட்டையில விட்டு குடிக்கிறதா நல்லா இருக்கு தெரியுமா. அது கஞ்சி என்றாலும் சரி என்னன்னாலும் சரி சிரட்டையில விட்டு குடிச்சா அந்த வாய் வந்து சுடாது. வாய் வந்து சுடாதுன்னா நல்லா இருக்கும் சிரட்டையில குடிச்சு. எப்படி இருக்கு? அப்பா நல்லா இருக்கு. புளி புளி தேர்ந்தன புளி சொல்லுவாங்க. தக்காளி பழம் புளி எல்லாம் முட்டா புளிப்பாதானே அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. நல்ல அப்படியே இதுக்குள்ள அப்படி போக அப்படியே இருக்கிற சளி கிளி எல்லாம் அந்த மாதிரி பறந்து போயிடும். தொண்டை குளியால விடுங்க அந்த சுவை இருக்கு வேற ரகம். காரமாம இருக்கு, சூப்பரா இருக்கு. தக்காளி பழம் போட்டு நீங்க தானே அருமையா இருக்கு. நல்ல காரமா இருக்கு. நல்ல காரமா இருக்கு. ஆனா நாங்கள் உரல்ல இடிச்சு போட்டா அந்த மிளகா இருக்கல்லோ, மிளகா வந்து அந்த கட்டை கட்டையா மேல மிதக்கும். இது அரைச்ச வழியா அந்த இது ஒன்றும் இல்லை. நல்ல சூப்பரா இருக்கு. இதே போல நீங்களும் உங்களோட வீட்டுல யாருக்கும் வந்து தடிமனோ இருமலோ இல்ல நீண்ட நாள் காய்ச்சலோ இருந்தாலும் இதே போல ரசம் வச்சு கொடுங்கோ. அந்த மாதிரி எல்லாம் தடிமன் இருமல் எல்லாம் பறந்து போயிடும். வேற லெவலா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதோட மரக்கறி சாப்பாட்டோட வந்து ரசம் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு தெரியுமா. அதுக்கு வந்து சொதி தேவையில்லை. பொரும்பா எங்களுக்கு ரசம் இருந்தாலே போதும். ரசத்தை அப்படி சோத்து இல்ல தனியா சோத்துல வந்து ரசத்தை போட்டு சாப்பிட்டாலும் குழச்சி பின்னாடி சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து ரூவியம் வந்து அப்படி சாப்பிடுவா, சூப்பரா இருக்கும். ஓகே, இதே போல உங்களோட வீட்டுலயும் வந்து யாருக்காவது நீண்ட நாள் இருமல் இருக்கும், இல்ல தடிமண் இருக்கும், இல்ல காய்ச்சல் இருக்கும், அதுக்கு வந்து இப்படி சூப்பரா ரசம் வச்சு கொடுங்கோ. அவர் குடிச்சா வந்து வருத்தம் எல்லாம் மாறி போயிடும். ஓகே, இதோட நாங்க இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். பாய்.